வணக்கம் உண்மையான உறவுகளே. இந்த வீடியோ மிகவும் முக்கியம். நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ உங்களோட ஐடி ஆக்டிவாக இருக்க மெம்பர்ஸ் கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் நாட் அக்செப்ட்னு ஜஸ்ட் தெரியாமல் கொடுத்த விதின் நெக்ஸ்ட் செகண்ட் உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிரும். ஃபார்ம் வந்தாச்சு, எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு. இப்போ நம்ம அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறத செக் பண்ணலாம் வாங்க. நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த லிங்க்கை. ஸோ அந்த லிங்க்குள்ளே போங்க. உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தப்பி தவறி கூட தேவையில்லாததெல்லாம் டச் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். 6 மாதம் உழைப்பு, 6 மாதம் காத்திருக்கீங்க. இந்த காத்திருக்குங்கிறது மிகப்பெரிய உழைப்பு. இதில் உங்களுடைய வேலெட்டில் உள்ள எவ்வளோ அமௌண்ட் இருக்கும். இந்த டைம் சஸ்பெண்ட் ஆகுச்சுன்னா ஸோ குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வருமானம் போயிடும், வேலையும் போயிடும். அதனால் எதையுமே தொடாமல் அப்படியே மேலே வாங்க. ஸோ அப்படியே மேலே வந்து இதிலெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்த பிறகு நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இதுதான், அதாவது எந்த இதையுமே கிளிக் பண்ணாமல் ரிஜெக்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது உங்களோட ஐடி. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே படிக்கணும். உங்கள் எல்லாருக்குமே தமிழ் எல்லாருக்குமே படிக்க தெரியும். அப்படி எனக்கு தமிழும் படிக்க தெரியாது அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ யார்கிட்டையாவது சொல்லி கூட படிச்சுக்கோங்க. இப்போது நான் ஷார்ட்டாக எல்லாத்துலேயுமே நான் ரீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக ஷார்ட்டாக சொல்கிறேன். முதல் டிக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் என்னுடைய முயற்சியில் மட்டும் நான் சொந்தமாக என்னுடைய மொபைலில் போதுமான அறிவு, பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான். ரெண்டாவது, நான் கட்டிய பணம் எஸ்பிஓவில் க்ளவுட் ஸ்டோரேஜ் வேலைக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். மூணாவது சொல்லியிருக்கிறது, எஸ்பிஓக்குள்ளே நான் கட்டிய பணம் க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு, இதுக்கு நான் தான் பொறுப்பு, வேறு யாரையுமே நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். அடுத்தது, எஸ்பிஓவில் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் நியூ அப்டேஷன், நியூ கண்டிஷன் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளவுதான். டிக் கொடுத்துடலாம். அடுத்தது, நான் எஸ்பிஓக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒரு மெம்பர். ஸோ இதில் வேறு எதுவும் நான் இல்லை. நான் எஸ்பிஓக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன், அவ்வளவுதான். அடுத்தது எஸ்பிஓவில் இருக்கிறவங்கள வேறு எந்த வித டார்ச்சரும் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ எஸ்பிஓ டெலிகிராம் சேனல் வெல்கம் பேஜ் இடுகையிடப்பட்ட உள்ளடக்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அதில் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். இதில் எல்லாம் கவனமாக இருங்க. டிக் எல்லாத்துலேயுமே கொடுத்துக்கோங்க. போடுற வெட்டிய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இது. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எந்த விதமான ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் எஸ்பிஓ ரிலேட்டடாக நான் ஷேர் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வித் ப்ரூஃபோடு இருந்தால் மட்டும் நான் எந்த ஒரு எஸ்பிஓ ரிலேட்டட் நான் ஷேர் பண்ணுவேன், ஆர்குமெண்ட் பண்ணுவேன், எந்த வித இடத்துலையுமே நான் பேசுவேன். அது இல்லைன்னா கண்டிப்பாக என் மேலே நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஹேட்டர்ஸ், உங்களுக்காக தான் இது. நாங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கும் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ வித்ட்ராவல் ரிலேட்டடாக, ஐடி இந்த ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக sbotv@gmail.comக்கு மட்டும் நான் தெரிவிப்பேன். ஸோ இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு மேலே என்னையை சேர்த்து விட்ட நபரை நான் எந்த விதத்துலையும் தொந்தரவு செய்ய மாட்டேன். டிக்கு. அடுத்தது, அதாவது வேலை செய்யும்போது இதில் கொடுக்குற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதுதான். ஸோ டிக்கு. அடுத்தது, எஸ்பிஓ கொடுக்குற அப்டேஷன்ஸ், எஸ்பிஓ கொடுக்குற ஒவ்வொரு செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இதில் கொடுக்குற எல்லா ஒரு கண்டிஷன்ஸுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதுதான். ஸோ ஒரே லைனை வேறு விதம் மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. ஸோ அதனால் புரிஞ்சுக்குவோங்க. அடுத்தது, நீங்கள் எஸ்பிஓ ஆஃபீஸை விசிட் பண்ணணும்னா கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கணும். அப்படி உங்களுக்கு sbotv@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கின பிறகு தான் நீங்கள் எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு போகணும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தவறான காரியங்கள், வேறு ஏதாவது ஜாப்ஸு, வேறு ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட சேட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஈடுபாட்டிலையும் நான் இருக்க மாட்டேன். அடுத்தது,
அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே கொடுத்துருக்க எல்லாத்தையும் மீறி நான் ஏதாவது பண்ணேன்னா என்னோடய ஐடியை சஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் எனக்கு எந்தவித நடவடிக்கை என் மேலே எடுக்கலாம். ஓகே. அடுத்தது, மேற்கூறிய நிபந்தனைகள் என்னால் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு எனது சொந்த விருப்பத்துடன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு மேலும் நான் எந்த பலன் வற்புறுத்தல் அல்லது தேவையற்ற செல்வாக்கின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதாவது உங்களை யாருமே எந்தவித டார்ச்சர் பண்ணலை, எந்தவித இதுலேயுமே உங்களை சொல்லலை நீங்கள் இதை பண்ணணும், இதை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும், அந்த மாதிரி யாரும் உங்களை வற்புறுத்தலை. எல்லாம் என்னுடைய விருப்பத்தின்படி மட்டுமே நான் செய்கிறேன். எல்லாத்தையும் டிக் டிக் டிக்குன்னு கொடுத்துட்டு கீழே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிஜெக்ட் கேன்சல் ஆயிரும், அக்செப்ட் ஓகேவாயிரும். ஸோ எந்தவித எரர் வந்துடக்கூடாது, ஏன்னா எரர் வந்துச்சுன்னா ஐடி போக்கு. ஓகே, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அக்செப்ட்? 11,922 பேர், 365 பேர் நாட் அக்செப்ட். ஐயையோ எரர் வந்துருச்சு. ஓகே, மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். அதுக்குள்ளே 13,821 டக்குன்னு எல்லாத்தையுமே டிக் பண்ணிடலாம். ஓகே, எல்லாத்தையுமே டிக் பண்ணியாச்சு. டக்குன்னு மறுபடியும் அக்செப்டை கொடுத்துடலாம். அப்பாடா, வெல்கம் டு த எஸ்பிஎஃப் ஃபேமிலி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் யுவர் ட்ரீம் லைஃப் சர்ச் எண்ட் கேர். இந்த வேர்டு தான் எங்களோட ட்ரீம் லைஃப் டியர்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த டீம் இஸ் each individual members. தி ஸ்ட்ரென்த் ஆஃப் each member இஸ் த டீம். இதுக்குள்ள மீனிங் உங்களுக்கு பில் ஜாக்சன் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரில. ஸோ எது கொடுத்தாலும் நன்மையே. நன்றி உறவுகளே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா, நாட் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா, ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சஸ்பெண்ட் ஆகிட்டுன்னு சொல்லி பண்ணுறீங்களா? ரிஜெக்ட் கொடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் சஸ்பெண்டட். உண்மை தான், நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு தெரியாமல் பண்ணிவிட்டேன், சஸ்பெண்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோ சந்திப்போம்.